தைத்திங்கள் வருவதை முன்னிட்டு தமிழ் கடவுள் முருகனை நோக்கி தமிழகம் முழுவதிலும் இருந்து அனைத்து பக்தர்களும் கார்த்திகை 1ஆம் தேதி துளசி மாலை அணிந்து தங்களது விரதத்தை தொடர்ந்து மேற்கொண்டு அறுவடை முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக தங்களது ஊரிலிருந்து சென்று வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அதன் அடிப்படையில் சிவகாசியில் உள்ள பாத யாத்திரை பக்தர்கள் தங்கள் பயணத்தை திருச்செந்தூர் நோக்கி புனித நடைபயணத்தை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை நூற்றுக்கணக்கான ஆண் பெண் பக்தர்கள், அதாவது ஆண் பெண் முருகன் கோயிலுக்கு மாலை அணிந்த பக்தர்கள் அவங்க திருச்செந்தூருக்கு சிவகாசியிலிருந்து நடைபயணமாக செல்வதற்காக இன்று அதிகாலை முருகன் கோயில் சாமி கும்பிட்டு தொடங்கினர், பயணத்தை தொடங்கினர். அப்போது காளி, விநாயகர், முருகன், கருப்பசாமி வேடம் தெரிந்த பக்தர்களுடன் பாத யாத்திரை செல்கின்ற பக்தர்கள் தங்களது கையில் வேல், தோள்களில் காவடி சுமந்தும் கைகளில் வேல்களை ஏந்தியும் தங்களது பயணத்தை தொடர்ந்தனர். அப்போது செண்டை மேளம் முழங்க போராட்டத்துடன் பக்தர்களின் நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டதில் அந்த பாத யாத்திரை செல்கின்ற பக்தர்களின் உறவினர்களும் நண்பர்களும் அவர்கள் குடும்பத்தினர்களும் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து அவர்களை நல்லபடியாக போய் நடைபயணம் சென்று விட்டு நல்லபடியாக சாமி விட்டு திரும்புங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைத்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமார்.